பிதா ஒரு சர்டிபிகேட் பண்றதுக்காக என் புள்ளடா அதான் ஒரு கெத்து, இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருடைய நேசகுமாரன் நம்புறாரு பாருங்க. பிதா நம்புறாருல, பிதா நம்புறாருல, இயேசு மூலம் பிதா என்ன நம்புறாருல, அதுதான் கெத்து. இயேசு அதான் கெத்துன்னு என்ன அர்த்தம்? அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். இயேசு அப்படிதான் இருந்தாரு, முக்கியம். பிதாவின் வார்த்தை, பிதாவின் வார்த்தை, பிதாவின் வார்த்தை, அதான் முக்கியம் இருந்தாரு. பேதுரு ஒருத்தர் திட்டார் பத்திய கடிந்து கொள்றாரு, பின்னாக போ சாத்தானே சொல்றாரு இல்லையா, அவன் ஆண்டவரே இது உங்களுக்கு நேரிட கூடாதுன்றான். அதே சிந்தையா இருந்தாரு இயேசு, ஒரே சிந்தை, அதே செய்ய பிதாவின் சித்தம், அதுதான் கடவுளுடைய வார்த்தை, அதுதான் ஒரு மனுஷனுக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு போயிட்டு தப்பான்னு சொல்ல முடியும்? ஒரு மனுஷனுக்கு பளபளப்பே அதுதான், கடவுளுடைய வார்த்தை தான். அல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தை தான் பளபளப்பு, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் அவனுக்கு பந்தாவா அப்படி போயிட்டு வருது. சொல்ற உலகத்துல அப்படியே ஒரு என்ன சொல்றது, அது பர்சனாலிட்டி, ஆளுமை, அதுதான் குட் பர்சனாலிட்டி, அதுதான் பெர்ஃபெக்ட் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஸ் மேன். காட்ஸ் வேர்ட் இஸ் த பெர்ஃபெக்ட் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஸ் மேன். அப்படி ஒரு மனுஷன் வாழ துடிக்கும் பொழுது உனக்கு மட்டும் உனக்கு தீமையை சொல்லிடுவானா, அது ஈனமா நினைப்பான், அதை சீப்பா நினைப்பான். ஒரு வார்த்தை, ஒரு காட்ஸ்மேனால தேவனுடைய ஒரு வார்த்தை சார்ந்து இருக்கிற, அதை பெரிய சிறப்பா நினைக்கிற, தன்னுடைய பர்சனாலிட்டி இதுதான் சொல்லிட்டு அதை தெளிவாய் புரிஞ்சிருக்கிற ஒரு மனுஷனால பேச முடியாது. மாம்ச பிரகாரம் ஒரு வார்த்தையை பேச முடியாது. புரிஞ்சுக்கீங்க.